உங்களை போன்ற இளைஞர்களால் தான் விலைவாசிகள்லாம் உயர்ந்து நானே குட்டிச்சோராய் போய் மக்கள் அவதிப்படுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க. கொஞ்சம் கூட லாபம் இல்லாத காரியத்துல நீங்க ஈடுபடுறீங்களே, அதனால உங்களுக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன லாபமா? மரம் பழுக்குதே, அதுக்கு என்ன லாபம்? மழை பொழியுதே, அதுக்கு என்ன லாபம்? நதி ஓடுதே, அதுக்கு என்ன லாபம்? பிறவிக்காக வாழ்வதே மாண்ட கடமைன்னு விவேகானந்தே சொல்லியிருக்கார். சமுதாயமே கெட்டு போன பிறகு உங்களை போன்ற தனிப்பட்டவர்கள் மட்டும் சுகமா வாழ முடியும்னு நம்புறீங்களா? இந்த உண்மை மக்களுக்கு புரிஞ்சா உங்களை போன்றவர்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாம். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ.